பகுதிகளிலும் நிவாரணத் தொகை ரூபாய் 6000 கடந்த 17/12/2023 அன்று முதல் 20/12/2023 வரை கொலப்பாக்கம் பொது விநியோக நியாய விலைக் கடையில் பணப்பட்டுவாடா செய்து முடிக்கப்பட்டது. முதலமைச்சர் நிதி உதவி அட்டைதாரர்கள் மற்றும் அதிகாரிகள் களப்பணி ஆய்வு செய்து அட்டைதாரர்கள் அவர்களின் வங்கி கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் முடியும் வரை காவலர் பாதுகாப்பு கொடுத்த T7 ஓட்டேரி காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் T6 பீர்க்கங்கரணை காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் தன்னார்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நன்றி. இது சக்சஸ் டிவியின் மூலம் மக்களுக்கு தெரிவித்த நம்ம ஊர் நெடுங்குன்றம் ஊராட்சியின் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் இணை செயலாளர் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மாநில இணை செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் தென் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு செய்தி தொடர்பாளர் செங்கல்பட்டு மாவட்டம் புதிய சரித்திரம் பத்திரிகை மற்றும் பிரபல சமூக ஆர்வலர் அண்ணன் திரு இ பிரேம்குமார் அவர்கள். நன்றி. கொலப்பாக்கம் ரேஷன் கடையில் 1290 கார்டுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று வரை 900 கார்டு நேற்று வரை போட்டு முடிக்கப்பட்டது. மேலும் இன்னைக்கு 390 கார்டுக்கு இன்னைக்கு பணம் வழங்கப்படும். பொதுமக்களும் மற்றும் காவல்துறை நண்பர்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தால சிறப்பாக இந்த திட்டம் மக்களை சென்றடைஞ்சிருக்கு. நன்றி. ஓகே, இங்கே வந்து நீங்கள் இன்றையோட கடைசியாக இதை முடிச்சு எல்லாருக்கும் அனைவருக்கும் கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு வர வரைக்கும் பணம் கொடுத்துருவோம். சரி. மீதி 22 வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவங்க வாய்ப்பு இருக்கும். மேற்கொண்டு வாய்ப்பு இருக்குமான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு தெரியல. ஆனால் 22 ஷுவராக எல்லாருக்கும் பணம் இருக்கும். கைரேகை விழாதவர்களுக்கு அதிகாரியை வெள்ளிக்கிழமைக்கு ஆய்வு செய்து நேரடியாக அவங்க பணம் வாங்கணும். அது வந்து யாருக்குமே பணம் எல்லாம் திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. கார்டு வைத்திருக்கவங்க உயிரோடு இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பணம் இருக்கும். ஓகே, நல்லது. நன்றி.